Welcome to VL Academy. இந்த வீடியோல inflation accounting other exercise problem number 5 பார்க்க போறோம், which is in page number 15.47. So இந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தாங்க. என்னன்னா சூர்யா லிமிடெட் had monetary asset and monetary liabilities 80,000 and 90,000 throughout the year 2015. During the year, the general price level as shown by the wholesale price index has gone up from 100 to 120. You are required to ascertain the net monetary gain or loss or general price level gain or loss. அதாவது net monetary அந்த ஸ்பெசிஃபிக் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸை பேஸ் பண்ணி அதில் கெயினா லாஸ் ஆனும் நம்ம சொல்லணும், ஜென்ரலாகவும் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசெட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இஸ் 100 அண்ட் க்ளோசிங் இஸ் 120. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நெட் மானிட்டரி பொசிஷனை பொறுத்த வரையும் இந்த கம்பெனி ஹேஸ் நெட் மானிட்டரி லைபிலிட்டி. ஏன்னா அசெட்டை விட லைபிலிட்டி அதிகம். எவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஸோ த பொசிஷன் இஸ் நெட் மானிட்டரி லைபிலிட்டியில தான் இருக்கு. ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ், தட் இஸ் 120 minus 100 by 100 is equal to 20%. ஓகே, ஸோ 20 by 100 வரும், தட் இஸ் 20%. ஸோ எவ்வளோ அதாவது ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆயிருக்குன்னா 20% சேஞ்ச் ஆயிருக்கு. அதுவே நெட் மானிட்டரி லைபிலிட்டி வந்து இட்ஸ் அ கெயின் டியூரிங் இன்ஃப்ளேஷன். இந்த மானிட்டரி அசெட் பார்த்தீங்கன்னா லாஸ் டியூரிங் இன்ஃப்ளேஷன். ஏன் அப்படின்னா லைபிலிட்டியை பொறுத்த வரையும் இட் ஹாஸ் பீன் இன்ஃப்ளேட்டட், அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, பட் அசெட்டை பொறுத்த வரையும் அதனுடைய வேல்யூ வந்து கம்மி தான் ஆயிருக்கு. ஸோ அதனால அது நமக்கு லாஸ். ஓகே, அண்ட் கம்ப்யூட் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி கெயின் 10,000, அதில் 20% எவ்வளோ அப்படின்னா 2,000 rupees நமக்கு மானிட்டரி கெயின் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். இதோட புக் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தோம்னா அதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மானிட்டரி கெயின் இஸ் 2,000 rupees, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா லைக் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க கூடியது தான், பட் அதையே கொஞ்சம் எலாபரேட்டடா போட்டிருக்காங்க. எலாபரேட்டடா போட்டதே ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான், சிம்பிளா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லாஜிக்கா தான் லைபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு, அசெட் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ லயபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு கடன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால தான் நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்க மானிட்டரி கெயின் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுங்க. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also, if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.